இன்னொரு பக்கம் அதிமுகவும் தயாராக இருக்கிறது. தன்னுடைய எம்எல்ஏக்கள் விலை போய்விடக்கூடாது என்றால் சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றோர் 32 எம்எல்ஏக்களுடன் விஜயுடன் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவலும் பரவி கொண்டிருக்கிறது. இது ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் தற்போது புதுச்சேரியில் உள்ள பூரணங்குப்பம் பகுதியிலே சிறு நட்சத்திர விடுதியில் எம்எல்ஏக்களை எல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இபிஎஸ் என்று செல்லப்போகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே அதிமுக உடையாமல் இருப்பதிலே இபிஎஸ் தெளிவாக இருக்கிறார். ஆனால் சி.வி. சண்முகமோ வேலுமணியோ இருவரும் இந்த கேள்வி அவரிடம் கேட்டபொழுது எல்லாம் கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்ற வகையில் தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது ஒரு முக்கிய தகவல் வந்திருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல பிரதமர் மோடி காங்கிரஸ் தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி அமைப்பதை விரும்பவில்லை என்பதை, பாஜக விரும்பவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு ஏற்படான் இதிலே மிக முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியிருக்கிறது. நேற்று ரஜினிகாந்த் திடீரென ஸ்டாலினை சந்திக்கிறார். இது ஒரு அரசியல் நிகழ்வா என்பது பலருக்கு ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் ரஜினிகாந்தின் தரப்பிலே சொல்லப்பட்டது என்னவென்றால், ஆட்சியில் இருக்கும்போது மட்டுமல்ல, ஆட்சியில் இல்லாவிட்டாலும் நாங்கள் உடன் இருப்போம். அந்த காட்சிகள் நம்மிடம் இருக்கின்றன. அந்த காட்சிகள் ரஜினிகாந்த் ஸ்டாலினை சந்தித்த புகைப்படங்கள் நேற்று வெளியான அந்த காட்சிகளை விரைவில் நாம் திரையிலே பார்க்கலாம். அந்த ரஜினிகாந்த் அவர் சந்தித்ததே மோடியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் என்ற ஒரு தகவல் தற்போது வெடித்திருக்கிறது. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான சத்தியம் டிவியின் எக்ஸ்க்ளூசிவ் தகவல். இது ரஜினிகாந்த் ஸ்டாலினை சந்தித்து இது போன்று காங்கிரஸ் இங்கே மீண்டும் வருவது சரியல்ல, ஏற்கனவே திமுக அதிமுக என்றுதான் இருந்திருக்கிறது, எனவே அந்த பாரம்பரியம் தொடர்ந்து இருக்க வேண்டும், எனவே நீங்கள் அதிமுகவுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமையுங்கள், இல்லை என்றால் திமுக நீங்கள் எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் விரும்பினால் நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுங்கள், அதிமுக ஆட்சி அமைக்கட்டும், 2 ஆண்டுகள் செல்லட்டும், பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம், அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையிலே நீங்கள் ஒன்றாக கூட தேர்தல் நடத்திக் கொள்ளலாம் என்ற வகையிலே ரஜினிகாந்திடம் சொல்லி அனுப்பியதாகவும் ரஜினிகாந்த் அந்த விடயத்தை ஸ்டாலினிடம் தெரிவித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த மாற்றங்கள், அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ற வகையிலும் ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் இதை உண்மைத்தன்மையை ரஜினிகாந்தோ அல்லது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோ தான் தெளிவுபடுத்தும். தற்போது காப்பந்து முதலமைச்சர் இருக்கிற அவர் தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் இன்னொன்றும் சொல்லப்பட்டிருக்கு, 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, முதலமைச்சராக ஸ்டாலினே தொடரட்டும், அதிமுகவிலிருந்து ஆதரவு தரட்டும். ரஜினிகாந்த் இந்த 2 விடயங்களும் சொல்லியிருக்கிறார். 2 ஆப்ஷன். ஒன்று, ஸ்டாலின் முதல்வராக இருக்கட்டும், அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு தரும், இல்லை என்றால் நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருங்கள், ஸ்டாலின் வெளியிலிருந்து ஆதரவு தரட்டும், இபிஎஸ் முதலமைச்சராகட்டும். எனவே இந்த 2. ஆனால் தற்பொழுது ஸ்டாலின் கொடுத்துள்ள பேட்டி மிக தெளிவாக இன்னொரு விடயம் சொல்லியிருக்கிறார். இன்னொரு விடயமும் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்க தயாராக இருக்கிறோம், விஜய் ஆட்சி செய்யட்டும் என்பதே மோடியினுடைய அந்த மறைமுக உத்தரவை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. சில பேட்டிகளில் வந்திருப்பதாகவும் ஸ்டாலின் கூறியதாக சில நாளிதழ்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் தற்போது நமக்கு கிடைத்த 2 முக்கிய தகவல்கள். ஒன்று, இது பாஜகவுடைய மிகப்பெரிய ஆட்டம். அந்த ஆட்டத்தில் அவர்கள் காங்கிரஸ் எப்படியும் ஆட்சிக்கு வந்து விட, திமுக அதிமுக பற்றி அவர்கள் காங்கிரஸ் இங்கு அந்த கூட்டணி ஆட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விடக்கூடாது என பாஜக கருதுகிறது. இன்னொன்று, நமக்கு ஏற்கனவே நான் கூறியது போல உச்ச நீதிமன்றத்தை அணுக முடிவு செய்துவிட்டது தாவேக. விஜயின் தாவேக உச்ச நீதிமன்றத்தை அணுக இருக்கிறது என்றால் ஆளுநர் ஜனநாயக விதிமுறைகளை, அரசியலமைப்பு விதிமுறைகளை மீறி செயல்படுகிறார். தனிபெரும் கட்சியாக இருந்த எங்களை ஆட்சி அமைக்க நாங்கள் உரிமை கோரிய பிறகும் எங்களுக்கு அந்த வாய்ப்பினை தராமல் பெரும்பான்மை பட்டியலை தற்போதே தர வேண்டும் என வலியுறுத்துவது, நிர்பந்தப்படுத்துவது என்பது எந்த வகையிலும் ஜனநாயகம் அல்ல, சட்டமும் அல்ல. சட்ட ரீதியாக இல்லாமல், அரசியல் சாசன அமைப்பின்படி இல்லாமல், மரபுகளை மீறி ஜனநாயகத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாக கூறி குற்றம் சாட்டி ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு தாவேக தரப்பு சார்பிலே ஆதவ் ரஜினா உள்ளிட்டோர் டெல்லி சென்று மூத்த வழக்கறிஞர்கள் மூலமாக மனுவை தாக்கல் செய்யலாம், வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே தமிழக அரசியல் களம் பரபரக்க ஆரம்பித்து விட்டது. என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. யார் முதலமைச்சராக வரப்போகிறார்? 17வது சட்டப்பேரவை எப்பொழுது கூடும்? எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எப்போது பதவியேற்கப் போகிறார்கள் போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. ஆனால் ஒரு விடயத்தை நாம் தெளிவாக கொள்ளலாம். அதாவது 2-3 விடயங்கள் தற்போது மிகப்பெரிய அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒன்று, யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்பதை விட மிக முக்கியமானது என்னவென்றால், திமுக அதிமுக இருவரும் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வி தொடர்பாக இரு தரப்பிலும் நாம் பேசிய போது
ஏற்கனவே நான் சொன்னது போல திமுக தரப்பிலே எம்பியாக இருக்கும், மக்களவை எம்பியாக இருக்கும் கலாநிதி வீராசாமி மிக தெளிவாக கூறியிருக்கிறார், இதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த செய்திகளை யார் பரப்புகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக தரப்பில் கூறிய பொழுதும் நாங்கள் அப்படி முயற்சிக்கவில்லை என்று அவர்கள் வெளிப்படையாக மறுக்கவில்லை. ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்பது போல மறைமுக தலையாட்டி கொண்டே சென்று விட்டார்கள், அப்படியெல்லாம் இல்லை என்று. ஆனால் வெளிப்படையாக அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இன்னும் மறுக்கவில்லை.